அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னி அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العظيم. சமகாலத்தில் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இந்திய இறையாண்மையை நேசிக்கக்கூடியவர்களுக்கு, இந்தியா எனும் மாபெரும் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களுக்கு எது மிக முக்கியமான அத்தியாவசியமான காரியமாக இருக்கிறதோ அதை நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த முன்னெடுப்பில் பல்வேறு அமர்வுகள் காலையிலிருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இறுதி அமர்வு சமய நல்லிணக்க மாநாடாக எடுத்து செல்வதனுடைய நோக்கம், இந்தியா முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது தேவையானது என்பதை இந்த சமூகத்தின் மூலம் ஒட்டுமொத்த தேசத்தில் உள்ளவர்களுக்கும் அறிவுறுத்த நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா விரும்புகிறது. இதற்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு மிகப்பெரிய ஆத்மார்த்தத்தோடு நம்முடைய உலமாக்கள் மரியாதைக்குரிய ஷேக் மிரான் ஹசரத் அவர்களுடைய தலைமையிலே களமாடினார்கள். எப்படியாவது இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையை இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தூக்கமில்லாமல் ஓய்வில்லாமல் உழைத்ததனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு ஒரு சோர்வான நிலையிலே இந்த மேடையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லாஹ் இதற்கு நிரப்பமான கூலியை தலைவர் உள்ளிட்ட இதற்கு களப்பணியாற்றிய அனைத்து உலமாக்களுக்கும் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆனால் நாம தான் இதை புரிஞ்சிக்க மறுக்கிறோமோ இல்லை புரிஞ்சிக்க யோசிக்கிறோமோ அப்படின்னு தோணுது. இங்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு சமுதாய முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்கு. நாம் முன்னேறதுக்கு யோசிக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். எந்த அளவுக்கு யோசிக்கிறோம்னா, முன்னால கிடக்கிற இந்த சீட்டுக்கு வர்றதுக்கு கூட, இருக்கைகளுக்கு வர்றதுக்கு கூட யோசிக்கிறோம். அப்புறம் நம்ம பின்னால போய் உட்கார்ந்துட்டு அல்லது வெளியில போய் நின்றுட்டு வராம இருந்துட்டு, இந்த சமுதாயத்தில் யாருமே சரியில்லை, ஜமாத்து சரியில்லை, உலமாக்கள் சரியில்லை, இளைஞர்கள் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு தான் பெருவாரியானவர்கள். அதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை, அங்கங்க கூடி கூடி நின்று பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஜமாஅத்துல் உலமா இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறது. ஆனால் நாம இந்த கூட்டத்தில் வந்து முன்னால் அமர்வதற்கு கூட யோசித்து கொண்டிருக்கிறோம். நம்ம உட்கார வேண்டிய சீட்டில் இப்படி யோசிச்சதுனால நாம இந்த சீட்டுக்கு போகணுமா வேண்டாமா, அது நமக்கு தேவையா தேவையில்லையா, இதெல்லாம் வேற யாராவது உட்கார்ந்துக்குவாங்களா இப்படின்னு நினைத்ததனுடைய விளைவு, இன்னைக்கு யாரெல்லாமோ போய் அந்த சீட்டில் உட்கார்ந்துட்டு அதிகாரம் செய்து கொண்டு இந்த தேசத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால எந்த மஜ்லிஸுக்கு போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும் முதல்ல முன்னால நம்ம போயிடணும். அப்பதான் அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தை முன்னேற்றுவான். முன்னால நிறைய சேரு காலியா இருக்குது. ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க, சச்சார் கமிஷன், மிஸ்ரா கமிஷனுடைய ரிப்போர்ட் மாதிரி ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க இந்த சமூகத்தில் அப்படி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. அதை மாற்றணும்னு சொன்னால் முதல்ல இது மாதிரியான மஜ்லிஸுகளில் நம்ம முன்னால் வந்து உட்காரணும்.
அதனால சமுதாயம் முன்னேறணும்னா இது மாதிரியான மஜ்லிஸுகளில் நம்ம முன்னால வரணும். தயவு செய்து பின்னால இருக்கிறவங்க முன்னால வந்துருங்க. ஏன் முன்னேறணும்? முன்னேறியே ஆகணும். ஏன் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே நம்முடைய ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவர்கள் ஐயா சுவாமி, பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்ற நிறைய கருத்துரையாளர்கள் இருக்கிறதுனால மிகச் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைகளுக்கு தந்து முடித்துக் கொள்கிறேன். ஏன் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلَنَا بِالْبَيِّنَاتِ وَأَنزَلْنَا مَعَهُمُ الْكِتَابَ وَالْمِيزَانَ بِالْقِسْطِ وَأَنزَلْنَا الْحَدِيدَ فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ. அல்லாஹ் சொல்லுவான், وَلَقَدْ أَرْسَلْنَا رُسُلَنَا بِالْبَيِّنَاتِ, நாம் நிறைய தூதர்களை ரசூல்மார்களை அனுப்பி இருக்கிறோம். தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு நாம் அனுப்பி இருக்கிறோம். அவர்களோடு வேதங்களையும் இறக்கி இருக்கிறோம். அவர்களுக்கு நீதி செலுத்தக்கூடிய தராசையும் அவர்களோடு இறக்கி இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இறை தூதர்கள் வேதத்தை கொண்டு வந்தாங்க, அவங்க ஷரியத்தினுடைய சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அவங்க இந்த வேதத்தை மக்களுக்கு போதிச்சாங்க. அல்லாஹ் சொல்றான், அத்தாட்சிகளை அனுப்பணும், வேதத்தை கொடுத்திருக்கிறோம், அதோட நீதி செலுத்தக்கூடிய தராசையும் அவர்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறோம். மீசானா ரசூல்மார்கள் நபிமார்கள் வரும்போது தராசோட பிறந்து வரல, அந்த நீதி செலுத்தக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், வஅன்ஸல்னல் ஹதீத ஃபீஹி பஅஸுன் ஷதீத், நாம் வானத்திலிருந்து இரும்பை இறக்கி வைத்திருக்கிறோம், அதுல பவர் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் ஹதீதுல அல்லாஹ் சொல்லுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை மஸ்ஜிது நபவியில் ஓதி காட்டும் போது எப்போதுமே உணர்ச்சி வசப்படாத, ரொம்ப ஆவேசப்படாத, ரொம்ப சப்தம் போட்டெல்லாம் பேசாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சுருக்கமான வார்த்தைகளில் நிறைய கருத்துரைகளை சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதும் போது மட்டும் கையில் இருக்கிற வாளை இப்படி பூமியில ஓங்கி அடிச்சிட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு சொன்னாங்களாம், எங்கெல்லாம் நீதி இல்லையோ, எங்கெல்லாம் அநீதம் நடந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் நீதி செலுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் இந்த இரும்பை கொண்டு நீதியின் பக்கம் அழைத்து வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுல மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவேசப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். அருமை இஸ்லாமிய பொது சமூகமே, இளைஞர்கள் மட்டுமல்ல, பெரியவர்களே, தாய்மார்களே, வருங்கால சந்ததிகளே, நாம 1982 இந்த தேசத்தில் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஷாபானு வழக்கிலிருந்து போராடி கொண்டிருக்கிறோம். அன்று போராடிய நிறைய பேர்கள் இன்றைக்கு கபிரிஸ்தானிலே இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள், 92 பாபரி மஸ்ஜிதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து ஷரியத்தினுடைய முத்தலாக்கு சட்டத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவார்கள் என்கிற சூழ்நிலையிலே பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. இப்போ சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக அடுக்கலையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் தெருவில் வந்து நின்று போராடணும். இப்போ வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோம். போன தலைமுறை போராடிச்சு, அடுத்த தலைமுறையும் போராடிச்சு, இந்த தலைமுறையும் போராடுது. நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவங்களாவது போராடாம நிம்மதியாக வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு யாருக்காவது இருக்கா அப்படின்னா இல்லை, யாருக்குமே இல்லை. இதை விட பிரச்சனைகள் பெருகும் என்றுதான் எல்லோரும் சொல்லுகிறார்கள். எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? இல்ல இல்ல, இன்னும் நெருக்கடிகள் கூடும், பிரச்சனைகள் கூடும். அப்போ ஒரு சமூகம் நீதி கேட்டு போராடி கொண்டே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னா, நீ நீதி பெறுகிற சமூகம் அல்ல, நீ நீதியை கொடுக்கிற சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இரும்பை அல்லாஹ் எனக்கு ஆற்றலாக, சக்தியாக, பவராக ஏன் தந்திருக்கிறேன் தெரியுமா? நீதி செலுத்துவதற்கு. அதனால தான் சொன்னேன், சில இருக்கைகளை நாம் இருக்கவில்லை என்றால், சில பொசிஷனுக்கு நாம போகலன்னு சொன்னா, சில சேர்ல நம்ம உட்காரலன்னு சொன்னா, வேற யாராவது உட்கார்ந்து
முத்துவளவன் சொன்னது மாதிரி ஏதோ ஒரு தீர்ப்பை நமக்கு வழங்கி விடுவார்கள். அதுக்கப்புறம் அந்த தீர்ப்புக்கு எதிராக குய்யோ முறையோ என்று சத்தம் போட்டுட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம காலத்தை கடத்திட்டு போயிடுவோம். நம்ம ஜெனரேஷன் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிருங்கிறத கருத்தில் கொண்டுதான் நெல்லை தமிழகம் அளவில் ஜமாஅத்துல் உலமா பல்வேறு முயற்சிகளை முன்னெடுக்கிறது. நெல்லை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா கடந்த ஒரு மாத காலமாக மிகப்பெரிய களப்பணியாற்றித்தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறதுங்கிறத நீங்கள் ஆழமாக முதல்ல மனசில் பதிய வச்சு எல்லாருக்கும் துவா செய்யணும். செய்யலாமா? எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் துவா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ், ஆண்களை விட தாய்மார்கள் இங்கே நிறைய வந்திருக்கிறார்கள். சரி, இப்போ முன்னேறணும்னா இப்போ முன்னேற்றத்தில் நிறைய பங்களிப்பு வேணுங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு உண்டான நேரம் இல்லை. முன்னேறணும்னா இப்போ இருக்கிற காலத்தில் முன்னேற முடியுமா இப்படிங்கிற ஒரு நிராசை இருக்கிறது சமூகத்தில். நம்மளால இதெல்லாம் சாதிக்க முடியாது, இதெல்லாம் செஞ்சிட முடியாது, இனிமே என்ன செஞ்சிட முடியும், நாடு போற போக்கில் தேசம் போற போக்கில் அரசியல் இருக்கிற சூழல்ல நம்மளால எதையுமே சாதிச்சிட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பொதுவாக முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போதான் ஒரு இளைஞர் 36 வயசு இளைஞர் அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக ஜஹ்ரான் மம்தானி அவர் வர்றார். இங்க முஸ்லிம் வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா 11% கூட கிடையாது. அதிகமாக கிறிஸ்தவர்கள், அதற்கடுத்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மிகைத்து நிற்கிற ஒரு நியூயார்க் சிட்டியில, முஸ்லிம்கள் மிக மைனாரிட்டியாக இருக்கிற ஒரு நியூயார்க் சிட்டியில ஜஹ்ரான் மம்தானி போன்றவர்கள் மேயராக வரணும்னா இப்ப நம்ம முன்னேறணும்னு சொல்றோமே, எப்படி முன்னேற முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? நம்ம இனிமே ஜட்ஜா போக முடியுமா? நம்ம இனிமே ஐஏஎஸ்ஆ போக முடியுமா? நம்ம இனிமே டாக்டரா போக முடியுமா? நம்ம இனிமே அரசியலுக்கு போக முடியுமா? அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறோமே. நம்மை விட பாசிசமும் சியோனிசமும் நாசிசமும் நிறைந்திருக்கிற நியூயார்க் சிட்டியில ஜஹ்ரான் மம்தானி போய் பேசும்போது அவர் முதல்ல சொன்னது என்ன தெரியுமா? I am a Muslim, I am a socialist. 2 வார்த்தை தான் சொன்னாரு. நான் ஒரு முஸ்லிம். எந்த முஸ்லிமை, எந்த இஸ்லாமியரை ஃபண்டமெண்டலிஸ்ட், பழமைவாதிகள், அடிப்படைவாதிகள் என்றெல்லாம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரோ, அப்ப என்ன செஞ்சிருக்கணும் ஜஹ்ரான் மம்தானி? அடடா, நம்ம மார்க்கத்தின் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல்ல டொனால்டு ட்ரம்பே தொடுக்கிறாரு, அதனால நம்ம முஸ்லிம்ங்கிறத மறைச்சிடணும், இஸ்லாமிய அடையாளத்தோட எல்லாம் போய் நிற்க கூடாது அப்படிதான் நினைச்சிருக்கணும். ஆனால் அந்த இஸ்லாமிய இளைஞன் எல்லா மேடைகளையும் தொடர்ந்து சொன்னது என்ன தெரியுமா? ஐ எம் ஏ முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். இன்னொரு விஷயம், ஐ எம் ஏ சோஷலிஸ்ட், நான் ஒரு பொது உடைமைவாதி. இந்த 2ஐயும் தைரியமாக சொன்னார். ஏனென்றால் அவருக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த தேசத்தில் பாசிசத்தை விட, ஜியோனிசத்தை விட, நாசிசத்தை விட மனிதர்கள் அதிகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக என்னுடைய உழைப்பிற்கு, என்னுடைய சித்தாந்தத்திற்கு, என்னுடைய கொள்கைக்கு, என்னுடைய மனிதநேயத்திற்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற தைரியம் அவருக்கு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை அவர் உட்பட 50க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் அமெரிக்காவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் வெற்றியை அவர் பெற்றார். இதே மாதிரி இதுக்கு முன்னால இந்தியாவிலிருந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு ஒருத்தர் போறார், வட்டமேஜை மாநாட்டுக்கு ஒருத்தர் போறார். அந்த வட்டமேஜை மாநாட்டில் போய் மௌலானா முஹம்மது அலி ஜௌஹர் அப்படின்னா அவர் ஹஸ்ரத்னு அர்த்தம். அவர் யாரு? ஹஸ்ரத், குர்ஆனை மனனம் செய்தவர், ஃபிக்ஹை படித்தவர். இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்ம யாராவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போகணும்னு சொன்னா ஹாஜா ஹசரத்தை அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஹசரத் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க? ஷேக் மீரா ஹசரத்தை அனுப்புவோம்னு சொன்னா அவங்க அங்கே போய் என்ன பண்ண போறாங்க? நம்ம அப்படித்தானே யோசிப்போம். ஆனால் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு யாரை அனுப்புறது அப்படிங்கிற ஒரு மஷோரா நடக்கிறது. மகாத்மா காந்தி அவர்களுடைய தலைமையில் ஒரு மஷோரா நடக்குது. அந்த மஷோராவில் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு யாரை அனுப்புறது? காந்தி என்ன சொன்னார் தெரியுமா?
நம்ம கிட்ட தான் ஒரு சிங்கம் இருக்கிறதே. அந்த சிங்கம் இருக்கிற பொழுது வேறு யாரையும் தேர்வு செய்ய வேண்டிய ஆலோசனை தேவையில்லை. மௌலானா இருக்கிறார். முகமது அலி ஜௌஹர்னு கூட காந்தி சொல்லல. காந்தி என்ன சொன்னார் தெரியுமா? மௌலானா இருக்கிறார், மௌலானாவை அனுப்புவோம். 30 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசத்தில், பெருவாரியாக இந்து சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேசத்தில், இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த ராம பக்தரான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் தலைமையில் இந்தியா கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், மரணிக்கிற நேரத்தில் கூட ஹே ராம் ஹே ராம் என்று ராமரை அடைத்து மரணித்த உண்மையான ராம பக்தர். இவர்களை போன்ற அரசியலுக்காக, ஆதாயத்திற்காக ராமரை பயன்படுத்தக்கூடிய தலைவர் அல்ல. மரணிக்கிற பொழுது ஒரு முஸ்லிம் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி மரணிக்க வேண்டும் என்று நினைப்பானோ, அப்படி ராமரின் பெயரை சொல்லி மரணிக்க வேண்டும் என்கிற நினைப்போடு கோட்சையினுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் அவருடைய நெஞ்சிலே பாய்கிற பொழுது ஹேராம் என்று மண்ணிலே வீழ்ந்து போனாரே, அந்த காந்தி மௌலானாவை ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு அனுப்பும் போது சுத்தி நிற்கக்கூடிய இந்து தலைவர்கள், பெரும்பான்மையான தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, மௌலானாட்ட கேட்குறாங்க, வாட்ஸ் யுவர் மேனிஃபெஸ்டோ? நீங்கள் போறீங்களே ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு, வட்டமேஜ மாநாட்டுக்கு போறீங்களே, அங்கே போய் என்ன பிரகடனப்படுத்த போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய ஷேர்வானியினுடைய வலதுபுறத்திலிருந்து திருமறை குர்ஆனை எப்பொழுதும் கையில் வச்சிருப்பார். அதை தூக்கி பிடிச்சிட்டு சொன்னார், இட்ஸ் மை மேனிஃபெஸ்டோ, இட்ஸ் ஒன்லி மை மேனிஃபெஸ்டோ. இதுதான் என்னுடைய பிரகடனம், இது மட்டும்தான் என்னுடைய பிரகடனம். இன்றைக்கு சமூக சமய நல்லிணக்க மாநாடை நடத்தி கொண்டு மீண்டும் அப்படி ஒரு இந்தியாவை, தேசத்தை கட்டமைக்க முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் இங்கே சுவாமிஜி அவர்களையும் ஃபாதரையும் உலமாக்களின் தலைமையில் இங்கே அழைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? பாசிசம் நினைக்கிற இந்தியாவை நீங்கள் ஒருபோதும் கட்டமைத்து விடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அது நடக்காது. இந்தியா இப்படி அல்ல. இந்தியா இப்படிப்பட்ட சூழலில் இருந்ததல்ல. இந்தியா எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா? 30 கோடி மக்களின் சார்பாக மன்னர் ஜார்ஜுக்கு முன்னால் யார் போய் பேசுவது என்று கேட்கிற பொழுது மௌலானா போய் பேசுவார் என்று மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் சொன்னார்கள். எந்த இந்து தலைவர்களும் அதை எதிர்க்கவில்லை. அது எப்படி மௌலானாவை அனுப்புறது? பெரும்பான்மையாக இந்து மக்கள் இருக்கும் போது ஒரு இந்து தானே போனோம், அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டே, அதனால ஒரு ஃபாதர் அனுப்புவோம் அப்படிலாம் சொல்லல. அவர் போகட்டும் என்று சொன்னார்கள். அவர் போய் எதை பேச போறாருன்னு குர்ஆனை தூக்கி பிடித்த பொழுது, அது என்ன நம்ம சார்பா போகும்போது 3 வேதத்தையும் தானே கொண்டு போனோம், அது என்ன குர்ஆனை கொண்டு போறார்? யாரும் கேட்கல. ஏனென்றால் இந்திய சமூகத்திற்கு அன்றும் நம்பிக்கை இருக்கிறது, இன்றும் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு முஸ்லிம் போனால், குர்ஆனை தூக்கி பிடிக்கிற ஒரு முஸ்லிம் போனால் நிச்சயம் அவன் சார்ந்த விஷயத்தை யோசிக்க மாட்டான். அவன் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய விஷயத்தை மட்டுமே யோசிப்பான் என்கிற நம்பிக்கை அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. போய் உட்காந்துட்டு டைம் கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு போங்க. இல்லை, நான் 30 கோடி இந்தியர்களின் சார்பாக வந்திருக்கிறேன். 1 கோடி மக்களுக்கு 1 நிமிடம் என்கிற அடிப்படையில் 30 நிமிஷம் எனக்கு வேண்டும் என்று சொன்னார். சரி பேசட்டும்னு அனுமதிச்சாரு. அவர் பேசிக்கொண்டே போனார். இந்தியாவினுடைய மாண்பு, இந்தியாவினுடைய பாரம்பரியம், இந்தியாவினுடைய டெமோக்ரசி, இதை பற்றி எல்லாம் அவர் பேசிட்டே போனார். அப்படியெல்லாம் இருந்த இந்தியா தான் இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடையில பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் சொன்னார், மை beloved prophet Muhammad sallallahu alaihi wasallam said அப்படின்னு சொல்லும்போது ஜார்ஜுக்கு கோபம் வந்துருச்சு. ஸ்டாப் இட், நிறுத்து. எங்க வந்து எதை பேசுற? இது உன்னுடைய முகமது நபியை குறித்து பேசுகிற இடம் இல்ல. இந்தியாவிலிருந்து குர்ஆனை தூக்கி பிடித்து கொண்டு போகிற பொழுது இந்தியாவினுடைய இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் ஜார்ஜுக்கு முன்னால் மை beloved prophet Muhammad sallallahu alaihi wasallam அப்படின்னு சொன்னோன்னே அவர் நிறுத்த சொன்னார். அவர் நிறுத்த சொன்ன உடனே அதுவரையிலும் பொறுமையாக பேசிக்கொண்டிருந்த மௌலானா முகமது அலி ஜௌஹருக்கு கோபம் வந்துருச்சு. அவர் சொன்னார், மிஸ்டர் ஜார்ஜ், அதுவரைக்கும் ஹானரபிள் ஜார்ஜ், அவருடைய வாக்கியங்கள் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மை லார்ட், ஹானரபிள் ஜார்ஜ் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த மௌலானா முகமது அலி ஜௌஹர் அதை தொடர்ந்து பேசினார்கள், மிஸ்டர் ஜார்ஜ், இஃப் யூ ஆஸ்க் அபவுட் மை நேஷன், ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, ஃபைனலி
I am a Indian. I am a Indian. I am a Indian. If you ask about my religion, firstly, secondly, finally, I am a Muslim. I am a Muslim. I am a Muslim. அன்றைக்கு ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு முன்னால் என்னுடைய தேசத்தை குறித்து கேட்டால் முதலாவதும் இரண்டாவதும் முடிவாகவும் நான் ஒரு இந்தியன் 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 என்பதை திரும்ப திரும்ப சொல்வேன். என்னுடைய மார்க்கத்தை குறித்து கேட்டால் முதலாவதும் இரண்டாவதும் இறுதியாகவும் நான் ஒரு முஸ்லிம் 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 என்று சொல்லுவேன் என்று சொல்லி தன்னுடைய பேச்சை முடித்தார். ஒன்று சுதந்திர இந்தியாவில் என்னுடைய மையத்தை புதைக்கணும்னா கூட என் தேசத்திற்கு சுதந்திரம் தந்துவிட்டு அங்குதான் என்னுடைய ஜனாசாவை கூட புதைக்க வேண்டும் என்று சொல்லி பேச்சை முடித்தார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்னைக்கு அவர் சொன்ன அதே விஷயம், அதற்கு பின்னால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. அதே விஷயத்தை இன்னைக்கு ஜஹரான் மம்தானி சொல்லி இருக்கிறாரு. ஐ எம் ஏ முஸ்லிம், ஐ எம் ஏ சோசலிஸ்ட். இப்படிதான்னா இதுதான்னா எனக்கு வாக்களியுங்கள் என்று சொன்ன பொழுது நியூயார்க் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எனதருமை இஸ்லாமிய இளைஞர்களே, எனதருமை இஸ்லாமிய இளைஞர்களே, நாம் முன்னேறியே ஆகணும். சச்சார் கமிஷனுடைய ரிப்போர்ட், மெண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட், மிஸ்ரா கமிஷனுடைய ரிப்போர்ட், இந்த தேசத்தில் மிகவும் பின்தங்கியவர்களுடைய பட்டியலில் நாம் தான் இருக்கிறோம் என்று சொன்னதற்கு பின்னாலும் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம வர வேண்டிய இடத்துக்கு நம்ம வரலன்னு சொன்னா வேற யாராவது வந்து அநீதம் இழைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த தேசத்தை நாம் தள்ளி கொண்டிருக்கிறோம். அதனால இந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. சுவாமிகள் இருக்கிறார்கள், ஐயா பங்கு தந்தை இருக்கிறார். கல்வியின் மூலம் இந்த சமூகத்தை முன்னேற்றுவதற்காக பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்கிறார். இது போன்ற சமூக முன்னோடிகள், காந்தியின் வாரிசுகள், கோட்சேயின் வாரிசுகளை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்த தேசத்தில் காந்தியின் வாரிசுகள் நிறைய இருக்கிறார்கள். எனவே ஜமாஅத்துல் உலமா முன்னெடுத்திருக்கிற ஒரு சமய சார்பற்ற தேசம், ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரையிலும் இந்த மண்ணில் இருக்கும். இந்த மண்ணில் இந்த தேசம் சமய நல்லிணக்க தேசமாக இருக்கிறதுக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யணும். செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்ணை மூடுறதுக்கு முன்னால, மௌத்தா போறதுக்கு முன்னால மீண்டும் ஒரு சுதந்திர இந்தியாவை, காந்தி கனவு கண்ட இந்தியாவை, அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் கனவு கண்ட இந்தியாவை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கனவு கண்ட இந்தியாவை, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட இந்தியாவை நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் கட்டமைக்க வேண்டும். அந்த கட்டமைப்பிலே இஸ்லாமிய இளைஞர்களின் பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற, தொடர்ந்து இந்த களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற என் அருமை மிகு உஸ்தாதுமார்கள், ஆசிரிய பெருந்தகைகள், உலமாக்கள் அனைவர்களுக்கும் உளப்பூர்வமான துஆவை செய்து நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.